நமஸ்காரம். இப்பொழுது முருங்கை சட்னி செய்ய போகிறேன். அதற்கு 3 முருங்கைக்காய்களை வேக வைக்கப் போகிறேன். இந்த தட்டில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் தெளித்து சாதத்தின் மேலே வைத்து வேக வைத்து விட வேண்டும். வறுக்க வேண்டிய சாமான்கள்: 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 10 மிளகாய், ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வைத்துள்ளேன், ஒரு 10 பூண்டு. இவை மட்டும்தான் வறுக்க வேண்டும். வறுக்காமல் அதனுடன் சேர்த்து அரைப்பது 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, வறுத்த கடலை, ஒரு கோலி குண்டு அளவு புளி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயம். இவை வறுக்க வேண்டியதில்லை. அனைத்து பொருட்களையும் போட்டாகிவிட்டது. கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன். கடைசியாக இந்த முருங்கைக்காயை நன்றாக வேக வைத்ததை ஸ்பூனால் எடுத்து எடுத்து வைத்துள்ளேன். இதில் இருக்கும் சீட்ஸை மட்டும் எடுத்து இதனுடன் போட்டு அரைத்து விடுவேன். கடைசியாக எடுக்கும்போது அந்த கோதையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்து விட வேண்டியதுதான். அரைக்கும்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு சின்ன கட்டி வெல்லமும் போட்டிருக்கேன். வெல்லம் ஒரு விருப்பம். அரைத்து எடுத்தாகிவிட்டது. தாளிப்பது வேண்டியதில்லை. அதிலேயே நிறைய எண்ணெய் விட்டு வதக்கி உள்ளேன். விருப்பம் இருந்தால் தாளித்து கொள்ளுங்கள். சுவையான முருங்கைக்காய் சட்னி தயார்.